بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் நமது ஹாத்தமுன் நபியின் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இந்த உலகத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். மாஷா அல்லாஹ். அந்த ஃபஜ்ர் நேர சிந்தனைகள் அப்படிங்கிற இந்த கருத்தியல் சார்ந்த இந்த வகுப்புகள் தொடர்படியாக ஒரு வருடங்களுக்கு மேலாக நம்ம நடத்தி கொண்டே இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுல பல கருத்துக்களை பல சிந்தனைகளை தொடர்ந்து நம்ம பகிர்ந்துகிட்டே வர்றோம். சமூகத்தினுடைய வளர்ச்சி என்பது வெறுமன அறிவை கொண்டோ, வெறுமன பொருளாதாரத்தை கொண்டோ, வெறுமன அதிகார கட்டமைப்புகளை கொண்டு மட்டும் உருவாக்க முடியாது. மாறாக மக்களை நம்பிக்கை உடையவர்களாக, ஈமானில் உறுதியானவர்களாக, சிந்தனை செய்யக்கூடியவர்களாக, ஒழுக்கமானவர்களாக நாம் கட்டமைப்பதை கொண்டு உருவாக்குவதை கொண்டுதான் அடுத்த தலைமுறைகளை சரியான முறையில் நாம் மேம்படுத்தி வலுப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு நீண்ட இலக்கு, தொடர் பயணம், கடின உழைப்பு, நேர்மறையான சிந்தனை அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தியலோடு நம்ம எல்லாரும் தொடர்ந்து பயணிக்கணும். இப்படி பயணித்தால் மட்டும்தான் அடுத்த தலைமுறைகளை இந்த உலக இன்பங்கள்ல மூழ்க விடாம, இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து பயந்து அடிமைகளாக மாற விடாமல் நாம் தடுத்து உருவாக்க முயற்சி செய்ய முடியும். அதன் அடிப்படையில இன்னைக்குள்ள டாபிக் மிக முக்கியமான ஒரு டாபிக். உலகம் மாற்றம் அடைகிறது, முஸ்லிம்கள் நாம் எப்படி கவனமாக மேம்பட முயற்சிக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான கருத்து. மேம்பாடு என்பது அது வேகம் அல்ல. மேம்பாடு என்பது ஒரு ஆழம். அது ஒரு சமநிலை. அடையாள இழப்புகள் இல்லாமல் புதிய உலகத்திற்கு ஏற்ப குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில நாம் நம்மை மேம்படுத்தி வலுப்படுத்த வேண்டியது நம்முடைய மிக முக்கியமான பகுதி. இஸ்லாமிய மார்க்கம் என்பது அது அழுத்தத்தினால் கட்டமைக்கப்பட்டதல்ல, அது இயற்கையால் கட்டமைக்கப்பட்டது. அது எல்லாரும் சேர்ந்து இறுக்கமாக அதை ஆனதுனால அது உருவானதுன்னு சொல்லுவாங்க சில அறிஞர்கள். அப்படி இல்லை. இஸ்லாமிய சமூக கட்டமைப்பு என்பதே அது இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதல்ல, இந்த உலகத்தை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. காலத்தினுடைய சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு நாம் நம்மை எல்லா நிலையிலும் உலகத்துல எதுவெல்லாம் கல்வியாக, சிந்தனையாக, அறிவாக, தத்துவங்களாக வெளியாகுதோ அதை நாம் குர்ஆன், ஹதீஸ், நபியினுடைய வாழ்க்கை, முன்னோர்களுடைய தியாகங்களோடு இணைத்து பார்த்து நாம் அதை கற்றுக்கொண்டு அடுத்த தலைமுறைகளுக்கு உருவாக்கி கொடுப்பது காலத்தினுடைய அவசியம். அதன் அடிப்படையில இன்னைக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே உலகம் ஒரு வித்தியாசமான முறையில மாறும். ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 300 ஆண்டுகள்ல மனிதன் முயற்சி செய்து அடைந்த வளர்ச்சிய இந்த 25 ஆண்டுகள்ல மனிதன் அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. கடந்த 300 ஆண்டுகள்ல மனிதன் முயற்சி செய்து அடைந்த வளர்ச்சியை இந்த 21ஆம் நூற்றாண்டுல இருக்கக்கூடிய மனிதர்கள் வெறும் 25 ஆண்டுகள்ல 2001 2025 ஆண்டுகள்ல அடைந்த இந்த வளர்ச்சி கடந்த 300 ஆண்டுகளை விட அதிகமான வளர்ச்சின்னு சொல்லப்படுது. அதுவும் குறிப்பாக இந்த கால் நூற்றாண்டுக்கு பிறகு, இந்த 2021ஆம் நூற்றாண்டுல 2025க்கு பிறகு, இந்த கால் நூற்றாண்டுக்கு பிறகு ஏற்படுகின்ற வளர்ச்சி இருக்குதே, இது அபரிதமான வளர்ச்சியாக மாறப்போகுது. அப்ப இந்த நிலையில நாம் நம்முடைய சமூகத்தை எப்படியெல்லாம் கட்டமைக்கணும், எப்படியெல்லாம் சிந்தனை ரீதியாக வலுப்படுத்தணும், எப்படியெல்லாம் நாம அவங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. முதலாவதாக தத்துவ ரீதியாக, இஸ்லாமிய தத்துவ ரீதியாக நாம அவங்கள டெவலப் பண்ணணும். பிலாசபி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஸ்லாமிய தத்துவங்கள் உலகத்தை இயக்கக்கூடியது. வாட் இஸ் இஸ்லாம் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, இஸ்லாமிய தத்துவங்கள் அதனுடைய பிரின்சிபல்ஸ் என்னன்னா நமக்கு சொல்ல தெரியாது. உலகத்திலேயே இப்படிப்பட்ட பிரின்சிபல் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் 4 பிரின்சிபல்களை கொண்டது. ஒன்று வஹதானியத், இறைவன் ஒருவன் தான், என்னை படைத்தவன் ஒருவன் தான், நான் அவனை பார்க்காட்டியும் அவன் என்ன பார்க்கிறான் அப்படிங்கிற உணர்வு மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அது பெண்கள், ஆண்கள், குழந்தைகள், பிசினஸ்மேன், கல்வியாளர்கள், இதுதான் இந்த தத்துவ நம்பிக்கை தான், இந்த இஸ்லாமிய பிலாசபி பிலீவிங் சிஸ்டம் தான் இன்னைக்கு நம்ம கொடுக்க வேண்டிய முதல் பகுதி. இதை கொடுத்தால் ஒழிய வேற இதை கொடுக்காம நீங்க எதை கொடுத்தாலும் அவங்களால வலிமைப்படுத்த முடியாது. ஒன்று இந்த உலக இன்பங்கள்ல மூழ்குவாங்க, அல்லது இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து பயப்படுவாங்க. முதலாவதாக நம்ம கொடுக்க வேண்டியது இஸ்லாமிய
பிலாசபிக் பிலீவிங் சிஸ்டம். அது ஒண்ணு என்னன்னா வஹதானியத், இறைவன் ஒருவன் தான், என்னை இறைவன் கைவிட மாட்டான், ஒருபோதும் என்னை அவன் உலகத்தினுடைய துயரங்கள்ல விட்டுற மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கை ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது ரிசாலத், இந்த உலக வாழ்க்கையை எப்படி வாழணும்னு அல்லாஹ் நமக்கு த கைடன்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டி, மனித இனத்திற்கு உண்டான வழிகாட்டியாக வழிநடத்தக்கூடிய குர்ஆனை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க. அவங்களை நம்புறது, அவங்களை அறிவது, குர்ஆனை விளங்குவது. அல்ஹம்துலில்லாஹ். சோ நம்ம முதலாவதாக நாங்க மக்களை கட்டமைக்கும் போது இஸ்லாமிய தத்துவ நம்பிக்கையின் அடிப்படையில நம்ம உருவாக்கணும். அதுல முதலாவதுதான் இறைவன் ஒருவன் தாங்கிற கருத்து. மூணாவது ஷரியத் என்பது அடிமைத்தனம் அல்ல, ஷரியத் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தின் வெளிப்பாடு. ஷரியத்து தான் சுதந்திரத்தின் உச்சம். ஷரியத் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கை முறைகளும் மனித இனத்தினுடைய வளர்ச்சிக்கானது அப்படிங்கிற உணர்வுகளை மக்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். நாலாவது ஆகிரத், இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, நம்ம எல்லாரும் ஒரு நாள் மௌத்தா போயிருவோம், நம்ம எல்லாத்துக்குமே வயசாகும், நம்ம எல்லாத்துக்குமே முடி நரைக்கும், நம்ம எல்லாத்துக்குமே நோய்கள் வரும், நம்ம எல்லாரும் ஒரு நாள் இறந்து போயிருவோம். இறப்புக்கு பின்னால ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையில அல்லாஹ் நம்மள கேள்வி கேட்பான் அப்படிங்கிற இந்த 4 இஸ்லாமிய இந்த பிலாசபிக்கல் பிலீவிங் சிஸ்டத்தை ரொம்ப ஆழமாக நம்ம கொடுக்கணும். ரொம்ப ஆழமாக நம்ம கொடுக்கணும். இத கொடுத்தாதான் நம்மளால மக்களை ஒரு வலிமையானவர்களாக, உணர்வுள்ளவர்களாக, விழிப்புள்ளவர்களாக நாங்க மாத்த முடியும். இஸ்லாமிய உளவியல் பாடத்துல மக்களை எப்படி நம்ம தயாரிக்கணும் அப்படின்னா, ஒண்ணு விழிப்பு நிலை, இரண்டாவது அறிவு நிலை, மூன்றாவது உருவாக்க நிலை, நாலாவது மேம்பாட்டு நிலை. இதுதான் அதனுடைய வளர்ச்சிக்கான திட்டங்கள். முதல்ல நம்ம கொடுக்க வேண்டியது இந்த இஸ்லாமிய பிலாசபிக்கல் பிலீவிங் சிஸ்டம். இதை நம்ம கொடுக்கணும். இது முதல் விஷயம். ரெண்டாவது நம்ம கவனம் செலுத்த வேண்டியது என்னன்னா, இந்த 21ஆம் நூற்றாண்டுல உலகம் மாற்றத்தை நோக்கி நகரும் போது நம்ம ரொம்ப ஆழமாக கவனிக்க வேண்டியது சமூக ஒற்றுமை வலிமையை நம்ம ஏற்படுத்தணும். அல்லாஹ் சொல்லுவான் மிக முக்கியமாக, எல்லா நிலையிலும் நீங்கள் ஒற்றுமையை கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வஅதஸிமு பிஹப்லில்லாஹ். சமூக அந்த ஒற்றுமைதான் சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கான மிக முக்கியமான ஒரு பகுதி. சமூக ஒற்றுமையை கொண்டு நோக்கம் பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னா, தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படிதல். ஒருத்தவங்களுக்கு கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது அடிமைத்தனம் கிடையாது. பெற்றோர்களுக்கு குழந்தைகள் கீழ்ப்படியணும், ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் கீழ்ப்படியணும், குடும்பத்தில் உள்ள பெரியவங்களுக்கு குடும்பத்தினுடைய சின்னவங்க கீழ்ப்படியணும். இந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிற கீழ்ப்படிதல் என்ற ஒரு நிலையை வச்சுதான் சமூக வலிமையை நம்ம உருவாக்க முடியும். இல்லைன்னா சமூக வலிமையை உருவாக்க முடியாது. இங்க யாரும் யாருக்கும் கீழ்ப்படியல, யார் சொல்றதையும் யாரும் கேட்கல, யாருடைய கருத்தையும் யாரும் புரிந்து கொள்ளலன்னு சொன்னா சமூக வலிமையை, சமூக ஒற்றுமையை, சமூக கட்டமைப்புகளை நம்மளால் உருவாக்க முடியாது. இரண்டாவது நம்ம கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பகுதி, சமூக அந்த வலிமையை உருவாக்கணும்னா சமூகத்தினுடைய அந்த ஒருங்கிணைப்பு, ஒற்றுமையை நம்ம வலுப்படுத்தணும். ஒருத்தவங்க மன்னிக்கிறது, ஒருத்தவங்க மீது இறக்கப்படுறது, பெரியவங்க சின்னவங்க மீது இறக்கப்படுறது, சின்னவங்க பெரியவர் மீது மரியாதை செலுத்துறது, கணவன் மனைவிக்கு விட்டு கொடுத்தல், மனைவி கணவருக்கு கட்டுப்படுதல், இது போன்ற இந்த சமூக வலிமை சார்ந்த, இதுக்கு பேரு சோசியல் சைக்காலஜின்னு சொல்றாங்க. இந்த சோசியல் சைக்காலஜியை நாங்க ரொம்ப ஆழமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இத பேசுவதை கொண்டு, இந்த விழிப்புணர்வை கொண்டுதான் நம்மளால சமூகத்தை மீட்டெடுக்க முடியும். இது இரண்டாவது நம்முடைய மிக முக்கியமான மேம்பாட்டு திட்டம். இந்த 21ஆம் நூற்றாண்டுல நாம் நம்மை உலக மாற்றத்திற்கு ஏற்ப நாம் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா, இரண்டாவது சமூக வலிமையை நம்ம டெவலப் பண்ணணும். மூன்றாவது கல்வி ரீதியான வளர்ச்சி. எஜுகேஷன் அப்படிங்கிறது தான் ஒரு சமூகத்தினுடைய ஆணிவேர். நம்முடைய கல்வியை கொண்டுதான் நம்முடைய உரிமைகளை, நம்முடைய சுதந்திரங்களை, நம்முடைய கலாச்சாரங்களை, நம்முடைய அடையாளங்களை, நம்முடைய வரலாறுகளை நம்மளால பாதுகாக்கவும் முடியும், உருவாக்கவும் முடியும். நம்மள்ட்ட எஜுகேஷன் இல்ல, கல்வி இல்ல, அந்த கல்வி என்பது வெறுமன இன்ஃபர்மேஷனா இருக்கக்கூடாது, அது டிரான்ஸ்பரிங் நாலேஜாக இருக்கணும். அது வெறுமன மூளையிலிருந்து வரக்கூடிய கல்வியாக இருக்கக்கூடாது, அது உள்ளத்திலிருந்து வரக்கூடிய கல்வியாக மாறணும்.
இந்த மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தணும்னா இதுக்கு பெரிய பயிற்சிகள் தேவை. அதை நான் பின்னாடி சொல்லுவேன். எப்படி இதை செயல்முறைப்படுத்த போறோங்கிறத நான் பின்னாடி சொல்லுவேன். மூணாவது நம்ம கவனம் செலுத்த வேண்டியது தரமான கல்வி, பிரயோஜனமான கல்வி. என்ன படிக்கணும், எங்கு படிக்கணும், எப்படி படிக்கணும், படித்ததனுடைய நோக்கம் என்ன, அந்த படிக்கும் போது என்ன மனநிலைகளோடு படிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் தொடர்படியாக நம்ம சமூகத்துக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. இன்னைக்கு சமூகத்துல நாலேஜ் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஆனா அந்த நாலேஜ் எப்படி இருக்குது அப்படின்னா அது ப்ராஃபிட் ஓரியன்டா இருக்குதே தவிர அது சமூக கட்டமைப்பை நோக்கி நகரல. அது முழுக்க முழுக்க ப்ராஃபிட் ஓரியன்ட். அது படிச்சா சம்பாதிக்கலாம், படிச்சா பெரிய வேலை வாங்கலாம், படிச்சா கார் வாங்கலாம், படிச்சா வீடு வாங்கலாம் அப்படிங்கிற உணர்வுகள் கொடுக்கப்படுதே தவிர படித்தால் ஒரு சமூகத்தை நாம் உருவாக்க முடியும், படிப்பதை கொண்டு நாம் உரிமைகளை, நம்முடைய சுதந்திரங்களை, நம்முடைய கலாச்சாரங்களை நாம் பாதுகாக்க முடியும், படிப்பதை கொண்டு நம்முடைய ஆத்மார்த்த தத்துவங்களையும் கலாச்சாரங்களையும் வரலாறுகளையும் மேம்படுத்த முடியுங்கிற உணர்வுகள் கொடுக்கப்படுறதில்லை. அதனாலதான் நாங்க பலகீனப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். மூணாவது ஒரு மேம்பாட்டினுடைய மிக முக்கியமாக இந்த நூற்றாண்டுல நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பகுதி கல்வி. கல்வி என்பது வெறுமன இன்ஃபர்மேஷனா இல்லாம டிரான்ஸ்பரிங் நாலேஜாக படிக்கணும். நாலாவது மிக முக்கியமானது பொருளாதார சுதந்திரம். எப்படின்னா சஸ்டைனபிளா எப்படி உருவாக்க போறோம். இன்னைக்கு நிறைய பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு சமூகத்துல பொருளாதார எக்கனாமிக்கல் டிசிப்ளின் கிடையாது. எக்கனாமிக்கல் டிசிப்ளின் சமூகத்துக்கு சொல்லிக் கொடுக்கப்படணும். இன்னைக்கு மக்கள் நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனா எல்லாரும் மன அழுத்தத்துக்குள்ள இருக்கிறாங்க. வாங்குறது 50,000 சம்பளம், ஆனா பேங்க் லோன் போய், கார் லோன் போய், போன் லோன் போய், வீட்டு லோன் போய், எல்லாத்துக்கும் லோன்ல வாங்கி இந்த கார்பரேட்டுடைய அடிமைகளாக நம்முடைய ஆண்களும் பெண்களும் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. எல்லாத்தையும் சீக்கிரமே அடையணும்னு நினைக்கிறாங்க. வளர்ச்சி என்பது சீக்கிரம் அடைவதல்ல, வளர்ச்சி என்பது சமநிலையாக உருவாகிறது தான் வளர்ச்சி. எந்த நிலையிலும் என் உடல் பாதிக்க கூடாது, எந்த நிலையிலும் என் உரிமைகள் பாதிக்க கூடாது, எந்த நிலையும் என் கலாச்சாரம் வரலாறுகள் பாதிக்க கூடாது. நான் படிச்சு வேலைக்கு போய் பெரிய ஆள் ஆயிட்டேன், இந்த படிப்பு வேணும் அப்படிங்கறதுனால பொருளாதார சுதந்திரம் வேணும், சம்பாதிக்கணுங்கிறதுக்காக என் வரலாறுகளையோ, என் கலாச்சாரங்களையோ, என் தத்துவங்களையோ, என் நம்பிக்கைகளையோ, என்னுடைய வேல்யூஸையோ நான் விட்டு கொடுத்துட்டு இந்த உலகத்தினுடைய இந்த எலும்பு துண்டுகளுக்கு நான் என்னை இழந்துடக் கூடாதுங்கிற உணர்வுகளை நம்ம ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நம்ம கொடுக்கணும். கொடுத்தாதான் மாற்றங்கள். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, உலகமே சேஞ்சஸ் நோக்கி நகருது, உலகம் ஒரு மாற்றத்தை நோக்கி நகருது. இன்னைக்கு யூரோப்பிய நாடுகள் வேற ஒரு வழியை நோக்கி தகர்றாங்க. இன்னைக்கு இஸ்ரேலுடைய அந்த அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் விடுபடணும்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அமெரிக்கா என்ற வெஸ்டர்ன் அந்த கலாச்சாரத்திலிருந்து நாம் விடுபடணும், அவன் என்ன நம்மள ஆள்றது அப்படிங்கிற உணர்வுகள் இன்னைக்கு யூரோப்பிய நாடுகள்ல, ஆப்பிரிக்கன் நாடுகள்ல, இன்னைக்கு ஏசியன் நாடுகள்ல, கிட்டத்தட்ட கண்டங்கள் அனைத்திலும் உருவாக்கப்படுது. ரொம்ப ஆழமாக நீங்க கவனிக்கணும். ரொம்ப இதை நீங்க மைனூட்டா நான் அனலைஸ் பண்ணி முழுமையா ரிசர்ச் ஆர்டிக்கல்ல படிச்சுட்டு நான் உங்கள்ட்ட இதை பேசுறேன். சாதாரணம் அல்ல. இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு மக்கள் நன்மையை நோக்கி வர்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆய்வு நடக்குது. நேற்று இத்தாலியுடைய பிரதமர் பேசிய வார்த்தை, சைனாவுடைய பிரதமர் பேசிய வார்த்தைகள், இன்னைக்கு உலக லெவல்ல வளர்ந்த நாடுகள் பேசக்கூடிய வார்த்தைகள், நாங்க ஒருபோதும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நாங்க விரும்பலங்கிறத வார்த்தைகள்ல சொல்லாட்டையும் அவங்க நடைமுறைகள்ல வெளிப்படுத்துறாங்க. சப்போர்ட்டுகள் மாறுது. இன்னைக்கு சூழ்நிலையில கல்ஃப் கண்ட்ரீஸினுடைய ஓன் செக்யூரிட்டி சிஸ்டம் எப்படி உருவாக்கப்படணும், ஓன் சஸ்டைனபிள் சிஸ்டம் எப்படி உருவாக்கப்படணும், இதுல மிக முக்கியமான ஒரு பகுதி இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன். ஏன்னா உலகத்திலேயே 148 கோடி மக்களை கொண்ட ஒரே நாடு இந்தியா மட்டும்தான். சைனாவை விட இன்னைக்கு நம்ம அதிக மக்கள் தொகையில கிட்டத்தட்ட அவங்க 141 கோடி, நம்ம 148 கோடி, 8 கோடி மக்கள் அதிகமாக இருக்கிறோம். உலகத்திலேயே அதிகம் கன்சூமிங் பவர், வாங்கும் திறன் கொண்ட நாடு இந்தியா. வாங்கும் திறன் இங்க அதிகம். இப்ப இந்த நம்ம நாடை எப்படி நாம செல்ஃப் செக்யூரிட்டி, எப்படி தனி கட்டமைப்புகளை உருவாக்கலாம், நம்ம நாட்டினுடைய வளர்ச்சியில எப்படி நம்ம பங்கு பெறலாம், பொருளாதார சஸ்டைனபிள்ல எப்படி நம்முடைய கான்ட்ரிபியூட்டை அதிகப்படுத்தலாம், அதுக்கு நம்முடைய அறிவு, கண்டுபிடிப்புகள், சிந்தனை, தத்துவங்கள், நம்முடைய வாழ்க்கை முறைகள், நம்முடைய செயல் திட்டங்கள் எல்லாத்திலையும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில எப்படி பங்கு பெறலாம். கடந்த கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் சுதந்திரத்திற்கு பிறகு 1905 சபை உருவாக்கப்பட்ட பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு டிஸ்பியூட், உலக லெவல்ல ஏற்பட்ட ஒரு பெரிய நேட்டோ ஒரு பெரிய ப்ராப்ளத்துக்குள்ள இன்னைக்கு இருக்குது.
ஐநாவுடைய சபை ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்துல பயணிக்குது. இன்னைக்கு உலகமே ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்குது. G8 கண்ட்ரீஸ்கள் மத்தியில பெரிய பெரிய கருத்து முரண்கள் ஏற்படுது. சுருக்கம் என்னன்னா, இந்த எப்ஸ்டீன் ஃபைல் வெளிவந்த பிறகு, இந்த எப்ஸ்டீனுடைய ஃபைல் வெளிவந்த பிறகு எல்லா நாடுகளுடைய பிரதமர்கள், எல்லா நாடுகளுடைய முக்கியஸ்தர்கள், எல்லா நாடுகளுடைய கல்வியாளர்கள், பாலிசி மேக்கர்ஸ் எல்லாம் என்ன டிஸ்கஷன் பண்றாங்கன்னா, நாம இந்த டிராப்புக்குள்ள எப்படி மாட்ட வைக்கப்படுறோம், அதுல இஸ்ரேல் எவ்வளவு பெரிய காரணமாக இருக்குது, யூதர்கள் எப்படி காரணமாக இருக்கிறாங்க, அமெரிக்கர்கள் எப்படி காரணமாக இருக்கிறாங்க அப்படிங்கறத இந்த டிராப் இப்ப எல்லாத்துக்கும் விளங்க ஆரம்பிக்குது. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, எல்லாருமே இந்த டிராப்ல இருந்து விடுபட்டு அவங்க ஓன் செக்யூரிட்டி சிஸ்டத்தை, ஓன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ட, மக்களுடைய கட்டமைப்புகளை எப்படி உருவாக்கலாங்கிற ஒரு சிந்தனைகளுக்குள்ள வர்றாங்க. இப்ப இந்த சிந்தனைய நாம் ஒரு 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 அவசியமானதாக நினைக்காம இது வாய்ப்பாக நம்ம கருதணும். இது வாய்ப்பாக மட்டுமில்ல, நம்முடைய மிக முக்கியமான தார்மீக பொறுப்பாக நம்ம யோசிக்கணும். ஏன்னா 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை நன்மையின் பக்கம், நலவைகளின் பக்கம், நல்ல கண்டுபிடிப்புகளின் பக்கத்தை கொண்டு இந்த உலகத்தை மேம்படுத்தி, சீர்படுத்தி, பாதுகாத்த ஒரு வலிமையான சமூகம் இஸ்லாமிய சமூகம். ஆனா கடந்த 300 ஆண்டுகள் நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம். நம்முடைய அறிவு, நம்முடைய சித்தாந்தம், நம்முடைய ஐடியாலஜி, நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நம்முடைய கல்வி, நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய ஹலால் எல்லாத்தையும் நம்ம இழந்துகிட்டே வந்தோம். திரும்ப உலகம் துன்யா யஈது, உலகம் பழமையை நோக்கி இப்ப நகருது. இப்ப இந்த நிலையில நாம அரபு நாடுகள் என்ன செய்யணும், இந்தியாவில வாழக்கூடிய முஸ்லிம்கள் நாம என்ன செய்யணும், உலக லெவல்ல நாம நம்முடைய அறிவுகளை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய கண்டுபிடிப்புகளை, நம்முடைய பங்களிப்புகளை, நம்முடைய ஒழுக்கமான வாழ்வியலை, குறிப்பாக நம்முடைய அல்லாஹுடைய தொடர்பை நாம் எப்படி சீர்படுத்தணும் அப்படின்னு யோசிக்கணும். இது மிக முக்கியமான ஒரு காலகட்டத்துல இருக்கிறோம் நம்ம. இது மிகப்பெரிய ஒரு சான்ஸாக ஆய்வுல ஃபீல் பண்றோம் நம்ம. அப்ப பொருளாதார சுதந்திரம், பொருளாதார சஸ்டைனபிள், மக்களுக்கு விளக்கப்படுத்தணும். கண்டதை வாங்காதீங்க, கடன் வாங்காதீங்க, கிரெடிட் கார்டுக்கு போகாதீங்க, இஎம்ஐக்கு போகாதீங்க, வாழ்க்கையில உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வைத்து நிம்மதியாக வாழுங்க. இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில ஹெல்த் அவேர்னஸ் அதிகமாயிருச்சு. உண்மையிலே எல்லாருமே நல்ல பொருட்களை சாப்பிடணும், ஆரோக்கியமாக இருக்கணும். எல்லாரும் இன்னைக்கு மனிதர்கள் எல்லாம் ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை நோக்கி நகர்றாங்க. இந்த நகருதல நாம் சரியான திட்டமிடுதலோடு பயணிக்கணும் அப்படிங்கறதுதான் மிக முக்கியமானது. 4வது நம்முடைய இந்த நூற்றாண்டுடைய மிக முக்கியமான ஒரு திட்டம். 5வது டெக்னாலஜி. தொழில்நுட்பத்தை சரியாக பயன்படுத்த பழகணும். இஸ்லாமிய சமூகம் என்பது இது எந்த நவீனத்துக்குள்ளேயும் மாட்டிக்காது. எவ்வளவு பெரிய நவீனத்துவம் வந்தாலும் இஸ்லாம் அதுக்குள்ள மாட்டாது. எல்லா நவீனத்துவத்தையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய அறிவும், ஆற்றலும், மிகப்பெரிய ஆழமான திட்டமும், மிகப்பெரிய வாழ்க்கை முறையும் இதில் இருக்குது. அடுத்த 1000 ஆண்டுகள் உலகம் இருந்து அந்த உலகத்துல ஒரு டெக்னாலஜி இல்ல ஒரு சிஸ்டம் இல்ல ஒரு தத்துவம் வந்தாலும் அதை எவ்வாறு எதிர்கொள்ளணும், அதை எவ்வாறு இஸ்லாம் தனக்குள்ள எடுத்துக்கொள்ளணுங்கிற மிகப்பெரிய கருத்தியலும் சிந்தனவியலும் இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ள இருக்குது. குர்ஆனுக்குள்ள இருக்கு, ஹதீஸுக்குள்ள இருக்கு, நம்முடைய கிதாபுகள் ஆய்வுகளுக்குள்ள இருக்குது. ஆனா நாம அதை சரியாக யோசிக்கல, நாம சரியாக அதை திங்க் பண்ணல, நாம சரியாக அதை திட்டமிடல. அப்ப தொழில்நுட்ப மாற்றத்தை, தொழில்நுட்பத்தினுடைய உருவாக்கத்துல எப்படி நாம நம்மள பயன்படுத்திக்கணும். டெக்னாலஜி நம்மள அடிமைகளா மாற்றக்கூடாது. டெக்னாலஜி நம்மள உலக இன்பங்கள்ல மூழ்கடிக்க கூடாது. டெக்னாலஜியை எப்படி நன்மைக்கு சாதகமாக பயன்படுத்தணும் நம்ம யோசிக்கணும். அதுதான் இன்னைக்கு முக்கியம். நான் சமீபத்துல கூட சொன்னேன், எனக்கு ஒரு மீட்டிங் நடந்துச்சு. மாஷா அல்லாஹ், கிட்டத்தட்ட ஒரு 150 ஐடி ப்ரொஃபஷனல் மாணவர்கள் என்ற கலந்துக்கிட்டாங்க. ஏஐ பத்தி, டெக்னாலஜியை பத்தி நம்ம பேசுறோம். இந்த டெக்னாலஜி உலகத்தினுடைய வரமா சாபமா அப்படிங்கிற தலைப்புல நான் பேசுறேன். நிச்சயமாக இது ஒரு வரம் தான், சாபமாக நம்ம நினைக்க தேவையில்லை. இந்த வரத்தை எப்படி நாம நன்மைகளை அதிகப்படுத்த பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுடைய மிக முக்கியமான கடமை. எதையுமே வெளியிருந்து பார்த்து கூடாது அப்படின்னு சொல்வதை விட அதை எடுத்து அதன் மூலமாக நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படின்னு கண்டறிஞ்சு அதற்கு பிறகு நன்மைகளை அதிகப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம், தீமைகளை தடுப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறத பத்தி யோசிக்கணும். இன்னைக்கு ட்ரோன் டெக்னாலஜி, இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி, இன்னைக்கு பிளாக் செயின் டெக்னாலஜி, இன்னைக்கு டாட் டெக்னாலஜி, இன்னைக்கு எல்லாம் இன்க்ரீஸ் ஆக போகுது. இன்னைக்குள்ள ஏஐ டெக்னாலஜில அடுத்த 10-20 ஆண்டுகள்ல மாஷா அல்லாஹ் பெரும் ஆய்வுகளை செய்ய போறான் மனுஷன். எந்த அளவுக்குன்னா, நம்ம உடம்புல ஒரு சிப்பை பொருத்துறான் சும்மா கையில.
ஏஐ டெக்னாலஜியோட சிப். அந்த சிப் என்ன செய்யணும், நம்முடைய உடல் நர்வ் சிஸ்டம், நம்முடைய பிளட் சிஸ்டம், நம்முடைய எல்லாத்தையும் பார்த்து நீ எங்கெங்க என்னென்ன தவறு செய்யற, எதை எதை நீ இன்க்ரீஸ் பண்ணணும், எதை எதை குறிக்கணும், மொத்த ஹெல்த் கேரையும் ஏஐக்குள்ள கொண்டு வர போறான். அதே மாதிரி மெடிக்கல் மருந்து தயாரிக்கிறது, ஃபார்மடிக்கல் சிஸ்டத்துல ஏஐ கொண்டு வர்றாங்க. அதுல மனிதனுடைய ஏஜை எப்படி தள்ளி போடலாம், மனிதனுடைய செல்களை எப்படி இறந்து போகாம பார்த்து கொள்ளலாம், அந்த இறந்து போன செல்களை எப்படி உயிர்ப்பிக்கலாம் அப்படிங்கறதுல நீங்க ஃபார்மடிக்கல்ல மிக முக்கியமான ஏஐ டெக்னாலஜியை கொண்டு வர போறாங்க. இப்ப இது போன டெக்னாலஜிக்கு நம்முடைய பிள்ளைங்களை எப்படி கொண்டு வரலாம்? இன்னைக்கு இந்த ஈரான் அமெரிக்காவுடைய யுத்தத்துக்கு பிறகு ஈரானுடைய இந்த அணுகுமுறை உலக லெவல்ல ஒரு பெரும் விழிப்புணர்வு சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்குது. அது நாடா, அது நம்முடைய கொள்கை, நம்ம அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துடைய இருக்கும், அவங்க ஷியாவுடைய கொள்கை ரீதியாக நமக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒரு மாஷா அல்லாஹ் ஒரு மனிதர்களாக அவங்க இந்த யுத்தத்தை எவ்வாறு கையாண்டாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். யார் செய்யறாங்கன்னு தேவையில்லை, என்ன செய்யறாங்கன்னு பார்க்கணும். அதுல இருந்து நம்ம கற்றுக்கொண்ட முறைகள் என்ன. அப்ப அவங்க டெக்னாலஜியை சரியா பயன்படுத்தினாங்க, அதற்கு மக்களை பயிற்றுவித்தாங்க, குழந்தைகளை பயிற்றுவித்தாங்க, பெண்களை பயிற்றுவித்தாங்க. அங்க 77% பெண்கள் PhD ஸ்காலர்ஸ். அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பயிற்சி கொடுக்கக்கூடிய பெண்கள். அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்ல கிட்டத்தட்ட 89% ஆசிரியர்கள் பெண்கள். பெண்களை சரியாக கட்டமைச்சாங்க. அவங்க பெண்களை எல்லா ஆய்வுகளையும் ஈடுபடுத்தினாங்க. எந்த நிலையிலும் கலாச்சாரங்கள் மாற்றமடையாம, இஸ்லாமிய வேல்யூ உடையாம, இஸ்லாமிய அடிப்படைகள் மாறுபடாம எப்படி நாம இந்த உலகத்தில் உள்ள அறிவை பயன்படுத்தி சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு நம்ம காரணமாக போறோம் அப்படிங்கிறது தான் ஒரு சிந்தனையாளனுடைய அடிப்படை. பிரச்சனைகள் இருக்குதுன்னு விட்டுட்டு ஓடக்கூடாது. எல்லாத்துலயும் ரிஸ்க் இருக்கும், எல்லாத்துலயும் ப்ராப்ளம் இருக்கும், எல்லாத்துலயுமே மிகப்பெரிய அழுத்தங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகள் இருக்குன்னு அதுல இருந்து வெளியே வந்துட்டோம்னா அது இன்னொரு பிரச்சனைக்குள்ள மாட்டிப்போம். நம்ம பெண் சமூகத்தை, வருங்கால சந்ததிகளை இன்னைக்குள்ள காலத்திற்கு தகுந்தா போல் இஸ்லாமிய வேல்யூ மாறாம, இஸ்லாமிய கலாச்சாரங்கள் மாறாம, நபியினுடைய சுன்னத்தான வாழ்க்கை முறைகள் மாறாம, குர்ஆனுடைய கமாண்டிங் எதுவுமே மாறாம நாம் ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணப்படுவதும் அதை உருவாக்குவதும் காலத்தினுடைய ரொம்ப அவசியம். ஒருவேளை அதை நம்ம செய்யலன்னா இந்த ஷைத்தானியை தயாரித்த இந்த டெக்னாலஜிக்குள்ள மாட்டி மூழ்கி நரகத்தினுடைய வாசலுக்கு போகக்கூடிய சமூகத்தை நம்ம உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால டெக்னாலஜியை எப்படி பயன்படுத்தலாம்னு யோசிக்கணும். நேற்று கூட நான் ஒரு சில ஆடிட்டரை சந்திச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 5 ஆடிட்டர்கள், இளம் ஆடிட்டர்கள், மாஷா அல்லாஹ். இப்ப அவங்களோட பேசிட்டு இருக்கும் போது அவங்க சொன்னாங்க, போனா நாங்க தமிழ்நாட்டுல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 180 ஆடிட்டர்ஸ் இருக்கிறோம். நாங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒன்று சேர்றோம். எங்களுக்கு இந்த பொருளாதார கட்டமைப்புகள், இஸ்லாமிய பொருளாதாரம், ஆடிட்டிங் சிஸ்டத்தினுடைய வளர்ச்சி, இன்னைக்கு உள்ள டெக்னாலஜியை எப்படி நாங்க பயன்படுத்தலாம், தனி மனித கட்டமைப்பு எப்படி இருக்கணும், எங்களுக்கு நாங்க ஆடிட்டர்ஸ் மட்டுமே ஒரு 180 ஆடிட்டர்ஸை ஒன்று கூட்டுறோங்கிறாங்க. அப்ப இன்னைக்கு சமூகம் அடுத்த கட்டத்துக்கு நகருது. ஆனா இவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல், சரியான திட்டமிடுதல், சரியான இஸ்லாமிய பாரம்பரிய மரபுகளை அப்படியே அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறது நம்முடைய கடமைகள் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. 5வது டெக்னாலஜி. 6வது பிற சமூகங்களோடு எப்படி நல்லுறவை ஏற்படுத்துறது, எல்லா நிலை மக்களோடு அன்பை எப்படி விதைக்கிறது, எப்படி நேர்மையை பேணுது, டிரான்ஸ்பரண்டா எப்படி இருக்கிறது, எல்லாரும் மனிதர்கள் அப்படிங்கிற உணர்வுகளை நம்ம எப்படி அவங்களுக்கு கொடுக்கிறது. அந்த மனித உணர்வுகளை கொண்டுதான் நாம் சமூகத்தை கட்டமைக்க முடியும். நான் முஸ்லிம்கள் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை. அல்லாஹு தாலா இந்த உலகத்துல முஸ்லிம்களுக்காக மட்டுமே மழை இறக்கல, முஸ்லிம்களுக்காக சூரியன் உதிக்கல. அல்லாஹ் எல்லா மனிதர்களுக்கும் அவன் மிகப்பெரிய ரஹ்மான். அவன் அனைவருக்கும் ரப்புல் ஆலமீன். எல்லாத்துக்கும் அவன் தான் இறைவன், அவன் தான் இறைவன் எல்லாத்துக்குமே. அதுல மாற்று கருத்து கிடையாது. ரப்புல் ஆலமீன் அவன் தான், அல்லாஹ் தான். ஆனா நாம் முஸ்லிம்களுக்கு மட்டும் அப்படின்னு உணர்வுகள் நமக்கு வரக்கூடாது. நமக்கும் யூதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, யூதர்கள் தன்னை உயர்வாக கருதுனாங்க. நாங்கெல்லாம் அல்லாஹ் இறைவனை கும்பிடுறோம், சுப்பீரியாரிட்டி அவங்களுக்கு இருந்துச்சு. அதனாலதான் ஹிதாயத் மறுக்கப்பட்டுச்சு. நம்ம நபி நமக்கு சொல்லிக் கொடுத்தது சுப்பீரியாரிட்டி இல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம நபி நமக்கு சொல்லிக் கொடுத்தது சுப்பீரியாரிட்டி இல்ல, நாம் உயர்ந்தவர்கள், நம்ம எல்லாம் அல்லாஹ்வை அடைந்தவர்கள், நம்ம எல்லாம் சொர்க்கவாதிகள், நம்ம எல்லாம் தொழுகை குர்ஆனோடு வந்தவர்கள். அப்படி அல்ல, நம்ம அப்படி நினைக்கவே கூடாது. நபி நமக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை. நபி சொல்லிக் கொடுத்தது சுப்பீரியாரிட்டி இல்ல, நம்ம நபி சொல்லிக் கொடுத்தது ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மனிதர்கள் இப்படி இருக்கிறாங்களே, இந்த மனிதர்கள் இவ்வளவு தவறு செய்யறாங்களே, இதை தடுக்க வேண்டிய, இதை சரி செய்ய வேண்டிய, இதை நேர்முறைப்படுத்த வேண்டிய, வல்தக்கும் மின்கும் உம்மத்துன்
உங்கள ஒரு கூட்டம் இருக்கட்டும், நன்மையை ஏவி தீமையை தடுக்கட்டும் அப்படிங்கிறது தான் குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. நபி நம்முடைய வாழ்வியல்ல சொல்லிக் கொடுத்தது என்னன்னா, எல்லா நிலையிலும் மனிதர்களுக்கு பயனுள்ளவர்களாக நீங்கள் மாறுங்கள், மனித சமுதாயத்துக்கு பயனுள்ளவர்களாக மாறுங்கள் அப்படிங்கறத நபி நமக்கு சொல்லிக் கொடுத்தது. இப்ப இந்த ஆழமான இந்த 6 கருத்தியலையும் உள்வாங்கணும். இத எப்படி செயல்முறைப்படுத்த போறோம்? நம்ம இதுல பெண்களின் மீது ரொம்ப கவனம் செலுத்தணும். என்னதான் ஆண்கள் சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு காரணமாக மாறுகிறாங்க ஆண்கள், ஆனா பெண்கள் தான் ஒரு தனி மனித மாற்றத்தினுடைய வளர்ச்சிக்கும் காரணம். என்னதான் நான் எவ்வளவு நேரம் பேசினாலும் என் குழந்தைகளை வளர்க்கிறது என் மனைவிதான். என் குழந்தைகளோடு அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்றது என் மனைவிதான். என் குழந்தைகளை படிக்க வைக்கிறது மனைவிதான். என்னுடைய குழந்தைகளை பாடம் சொல்லிக் கொடுக்கிறது என் மனைவிதான். அவர்களுக்கு நல்ல உணவுகளை கொடுக்கிறது என் மனைவிதான். நல்ல சிந்தனைகளை, நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்கிறது என் மனைவிதான். சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கும் சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் நாங்க பயணப்படும் போது வீடுகளையும் குடும்பங்களையும் மறந்துட்டு போயிடக்கூடாது. அப்ப அதுக்கு ஒரு பொறுப்பாளர் யாருன்னா நம்முடைய பெண்கள் தான், நம்முடைய தாய்மார்கள். என்னதான் நான் எவ்வளவு நேரம் பேசினாலும் ஒரு பெண்ணுடைய மடிதான் ஒரு குழந்தையின் முதல் பள்ளிக்கூடம், அதை மறந்துடக்கூடாது. ஒரு பெண் தான் ஒரு முதல் ஆசிரியர், ஒரு தாய் தான் முதல் ஆசிரியர். அப்ப அந்த பெண்களை நாம் சரியான விழிப்புணர்வு கொடுக்கிறோமா, சரியான அறிவை கொடுக்கிறோமா, சரியான உருவாக்கத்தின் மீது கவனப்படுத்துறோமா, சமூகத்தினுடைய மேம்பாட்டுக்கு அவர்களை காரணமாக மாத்துறோமானா அதுல மிகப்பெரிய லெவல்ல நம்ம 0 லெவல்ல இருக்கிறோம். நம்முடைய பெண்களுக்கு தீனும் கிடைக்கல, துன்யாவும் கிடைக்கல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த ஆழமான கருத்தியலை, இந்த ஆழமான சிந்தனைகளை ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய 50 பெண்களுக்கு நாங்க பயிற்சி கொடுக்கணும். அதுல ஆலிமாக்களாக, குர்ஆன் ஹதீஸை படித்த பெண்களாக, ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய பெண்களை எடுத்து அவர்களுக்கு முழுமையா பயிற்சி கொடுக்கணும். இஸ்லாமிய அடிப்படை கோர் கான்செப்ட் என்ன, சமூக வலிமையை மேம்படுத்த நீங்க என்ன செய்யணும், கல்வி மேம்பாட்டை உருவாக்க நீங்க என்ன செய்யணும். அதுல 2 நிலைகள்ல கொடுக்கணும். ஒன்னு இருக்குது லைஃப் ஸ்டடீஸ், இன்னொன்னு நாலேஜ் ஸ்டடீஸ். ரெண்டையுமே கொடுக்கணும். லைஃப் ஸ்டடீஸ்ங்கிறது தத்துவ ரீதியானது, இஸ்லாமிய வேல்யூ சம்பந்தப்பட்ட, நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. லைஃப் நாலேஜ் ஸ்டடீஸ்ங்கிறது இந்த உலகத்துல எப்படி அடுத்த தலைமுறைகளை உருவாக்கணும், பேசிக் மேக்ஸ கத்துக் கொடுக்கணும். பெண்கள் ஒவ்வொரு மஸ்ஜிதுலயுமே ஒரு 200 400 குடும்பங்கள் ஒரு மஸ்ஜிதுல இருக்குதா, அந்த மஸ்ஜிதுல ஒரு மேண்டசரி கோர்சஸ் ஆரம்பிக்கணும். ஒரு 5 ஆலிமாக்கள் எடுத்து குர்ஆன் ஹதீஸை படித்த ஆசிரியர்களை எடுத்து பயிற்சி கொடுத்து அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்த 4 வகுப்புகளையும் மஸ்ஜிதுகள்ல நம்ம நடக்க வைக்கணும். பெண்களை கொண்டு நடத்தணும். அதுல மாண்டோசரி, பேசிக் மேக்ஸ், இஸ்லாமிய வரலாறு, அதுல அபாக்கஸ், இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். நம்முடைய பெரிய பலகீனம், கல்வியில பலகீனத்துக்கு காரணம் நம்மளுக்கு மேக்ஸ்ல ரொம்ப வீக்கா இருக்கும். அர்த்தமேட்டிக் மேக்ஸ்ல, அபாக்கஸ்ல ரொம்ப வீக்கா நம்முடைய குழந்தைகள் இருக்கிறாங்க. இப்ப இதை எப்படி சரி செய்யணும்? இதற்கு சில ஆலிமாக்களை, சில குர்ஆன் ஹதீஸ் படித்த ஆசிரியர்களை பயிற்சி கொடுத்து அவங்கள உருவாக்கணும். பெண் சமூகத்தை இன்னைக்கு நாம உருவாக்குவதை கொண்டுதான் சமூக மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியும். இதுதான் ஒரே தீர்வு. ட்ரெயின் த ட்ரெயினர்ஸ், கிரியேட் த லீடர்ஸ், ஃபர்மெண்ட் த லீடர்ஸ். அதுதான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இதை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் இதை உள்வாங்குங்க. எப்படி இதை செயல்முறைப்படுத்தலாம்னு நம்ம இன்ஷால்லா அடுத்த கட்டத்துக்கு நம்ம யோசிப்போம். அதுக்காக ஒரு பெரிய முயற்சிகள், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஷீ அப்படின்னு சொல்லியே ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி இது தமிழகம் முழுக்க எப்படி கொண்டு போகலாம், சிறந்த ஆளுமைகளை பெண் ஆளுமைகளை எப்படி உருவாக்கலாம், இஸ்லாமிய கலாச்சாரத்தோடு, இஸ்லாமிய நம்பிக்கைகளோடு, சுன்னத்தான வாழ்க்கை முறையோடு பெண்களை கொண்டு பெண்களை எப்படி மேம்படுத்தலாம், அந்த பெண்களை கொண்டு ஒவ்வொரு மஹல்லாக்களுக்கும் 5 பெண்களை பொறுப்பு கொடுக்கணும். அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய 200 பெண்கள், 100 பெண்களை எப்படி நீங்க உருவாக்கணுங்கிறத பயிற்றுவித்து ஒவ்வொரு வாரத்துக்கும், ஒவ்வொரு மாசத்துக்கும், ஒவ்வொரு 2 மாசத்துக்கும் அந்த பெண்களை நிஸ்வான்களோட இணைத்துதான் ஒரு சமூக கட்டமைப்பை நம்ம ஏற்படுத்தணும். அப்படிப்பட்ட ஒரு பெரும் இலக்கோட நம்ம பயணிக்கணும். அல்லாஹ் அந்த முயற்சிக்கு எல்லா விதமான திட்டங்களுக்கும் அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு உறுதுணையாக இருக்கணும். எப்பயுமே உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. தொழில்நுட்பம், பொருளாதாரம், சமூக உறவுகள், சுற்றுச்சூழல் எல்லாமே மாற்றம் அடையுது, புதிய திசையில நோக்கி நகருது. இந்த எல்லா மாற்றங்களுக்கு மத்தியில முஸ்லிம்கள் நாம் கவனமாக குர்ஆனோடு, ஹதீஸோடு, நபியினுடைய வாழ்வியோடு, ஷரியத்தை முறைப்படி, நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய தத்துவங்களை எல்லாத்தையும் பின்பற்றி நம் சமநிலையான வளர்ச்சியை நோக்கி நம்ம நகரணும். இல்ல உலகம் மாறுறதுனால நான் மாற மாட்டேன், அடிப்படையிலே இருப்பேன்னா நம்ம காணா போயிருவோம். நம்ம காணா போறது நோக்கம் என்னன்னா, நாம ஒண்ணு சொல்லிக் கொடுக்கலன்னா உலகம் வேற ஒண்ணு சொல்லிக் கொடுத்து இந்த மக்களை அதன் பக்கம் எடுத்துட்டு போயிடும். ஷைத்தானுடைய சூழ்ச்சி அப்படித்தான்.
நீ இதை செய் அப்படின்னு சொல்லலன்னு சொன்னா, நீ இப்படி செய்யலாம்னு சொல்லலன்னு சொன்னா, வேற யாராவது ஒருத்தன் வந்து இதெல்லாம் செய்யலாம்னு நம்மள ஏமாத்தி கூட்டி போயிருவான். சமூகம் அழிவை நோக்கி போயிடும். இதெல்லாம் சரி செய்வதற்கான முயற்சிகளை நம்ம எல்லாரும் திட்டமிட்டு நாம் செய்யணும். மாஷா அல்லாஹ். இத பத்தி உண்டான சில கருத்துக்களையும் நீங்க பேசலாம். இப்ப ஒரு 5 நிமிடங்கள் டைம் எடுத்துக்கங்க. யாராவது இத பத்தி உண்டான சிந்தனைகளை பகிரக்கூடிய நிலை இருந்தாலும் பேசுங்க. மாஷா அல்லாஹ். நம்ம வந்து நீண்ட இலக்கு, தொடர் பயணம், கடின உழைப்பு, நேர்மறையான சிந்தனை அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தியலை நோக்கி நம்ம பயணிக்கணும். அப்பதான் நம்ம வெற்றி பெற முடியும். இஸ்லாம் எந்த நவீனத்துக்குள்ளேயும் மாட்டிக்காது. எல்லா நவீனத்துவத்தையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய ஆற்றலும், அறிவும், பொறுமையும், நிதானமும், மிகப்பெரிய கலாச்சார பின்புலமும் இந்த மார்க்கத்துக்கு, இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத நாங்க முழுமையாக விளங்கிக் கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க சமூகமாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்முடைய வருங்கால தலைமுறைகளையும் ஆக்கி அருளணும். இந்த உலகத்தினுடைய எல்லா நிலைகளும் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு வலிமையான சமூகமாக அல்லாஹ் காலம் காலமாக கியாமத்து வரை நம்மை உருவாக்கி தரணும். ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.